ஹாய் நண்பர்களே, வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் கழுவி கூட ஊற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது சலார் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சலார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் வர்றதை பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்து முடிச்சு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளா ஒரு கற்பனையில், அதாவது இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி எதிர்பார்த்து அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒருவேளை இப்படி வரும், இப்படி தான் எடுத்திருப்பாங்க, என்னென்ன தவறுகள் செஞ்சுருப்பாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மேலே கார்டு தரேன். கண்டிப்பாக முதல்ல அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றதுல. இப்போ படம் ரிலீஸ் ஆயிருச்சு, ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு, படம் பார்த்துட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம சொன்ன விஷயங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, சலார் படம் கேஜிஎஃப் டீம் அப்படியே வந்து அடுத்த படம் எடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி பிரபாஸை வச்சு இந்த படத்தை எடுத்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொண்டாட்டமாக இந்த ட்ரெய்லர் வந்து கொண்டாடி தீர்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் இந்த டீம் வந்து அந்த அளவுக்கு வெயிட்டாக எடுத்திருக்காங்க, வேற லெவலில் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம கேஜிஎஃப் பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி அந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். எல்லா லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா படம் செம்மையாக ஹிட் ஆச்சு. செகண்ட் பார்ட்டும் கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகி அதுவும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் செம்ம வரவேற்பு பெற்றுருச்சு. சரி, எல்லாம் ஓகே, அடுத்து இந்த டீம் என்ன படம் எடுக்க போறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்பா இருந்தாங்க. அப்படி இருந்தவங்களுக்கு தீனி போடுற வகையில தான் இந்த படம் எடுக்கக்கூடிய தகவல்கள் ரிலீஸ் ஆச்சு. அதாவது என்னன்னா, சலார் படம் எடுக்கிறோம், பிரபாஸ் வச்சு பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வந்தது. அதுக்குள்ளான ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு படமும் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ட்ரெய்லரை பார்த்துட்டு கேஜிஎஃப் யூனிவர்ஸ் அதனுடைய சில விஷயங்கள் சலார்லயும் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய பேர் வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அந்த படத்துடைய டீமே வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்க்கு அதுக்கு எந்த ரிலேட்டிவும் கிடையாது, இது வந்து டோட்டலாக வந்து வேற கதை அம்சம் கொண்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லி அதை வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ட்ரெய்லர் வெளியானப்பே தெரிஞ்சிருச்சு, அதுல வந்த சீன்ஸ் எல்லாமே, அந்த கலர் டோன் முதற்கொண்டு எல்லாமே கேஜிஎஃப் பேஸ் பண்ணி தான் இருந்தது. நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சது கேஜிஎஃப் படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட் ஆகி அதுக்கப்புறம் நிறைய படம் அந்த மாதிரி வந்திருந்தது எல்லா லாங்குவேஜ்லயும். ஏன்னா போன வீடியோவில் நான் சொன்னதான், ஒரு படம் ஹிட் ஆகிட்டா அதை வச்சு நீ 10 படம் எல்லா லாங்குவேஜ்லையும் எடுப்பாங்க அப்படின்றதான். அதுதான் அங்கேயும் நடந்தது. ஆனா அதே டீமே அடுத்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு வர்றப்ப மக்களுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது. அப்படி எல்லோரும் அதிகமா எதிர்பார்த்து வெளியான இந்த சலார் படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில் சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது, கேஜிஎஃப் விட ஒரு 5 கேஜிஎஃப் சேர்ந்த மாதிரி இந்த படம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலுமே இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம அந்த வீடியோவில் சொன்ன அதே விஷயம் தான் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃபோட காப்பி தான் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அம்மா சென்டிமெண்ட், அந்த சாங்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து சில சாங் மாதிரி கேட்குற மாதிரியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் சீன்ஸ்லேருந்து கொடுக்குற பில்டப்லேருந்து கேஜிஎஃப்ல பயங்கர பில்டப் கொடுத்துருப்பாங்க ஹீரோக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பில்டப்லாம் கேட்கும்போது இன்னும் ஓவர் பில்டப்பாக இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த பில்டப் எல்லாம் முடிஞ்சு ஹீரோவை காட்டும்போது அந்த பில்டப்போட பயங்கரமா இருக்கும். ஹீரோவோட என்ட்ரி எல்லாமே எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க, அந்த யாஷோட நடிப்பை ஏத்துக்கிட்டாங்க. செம்மையா இருந்தது உண்மையிலுமே. இந்த படத்துல கொடுத்த பில்டப் எல்லாம் பாக்குறப்ப ஓவர் பில்டப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கமா ஓடிட்டு இருக்குது. ஆனா அந்த படத்தை உட்காந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 படத்துக்குமே லிங்க் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நம்ம கம்பேர் பண்ணி சொல்லாங்க. கேஜிஎஃப்ல நடிச்ச நிறைய கேரக்டர் இதுல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி மெயின் பண்ணி நிறைய ஃபைட் எல்லாம் போடுவாரு. இதுல பாத்தீங்கன்னா கோடாரி வச்சு நிறைய ஃபைட்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்த ஃபைட் சீன்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, குழந்தைங்க அங்கங்க சின்ன சின்ன பசங்களாம் நின்று வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, அப்புறம் அந்த கதை களம், முக்கியமா கேஜிஎஃப்ல எடுத்த அதே இடத்துல தான் இந்த ஷூட்டிங்கே பண்ண மாதிரி இருக்குது. பாக்குறப்ப ஒரு படத்தை பார்த்துட்டு செம்மையா ஹிட் ஆகிட்டு அந்த டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்னப்ப ஃபர்ஸ்ட் படத்தினுடைய எந்த ஒரு சாயலுமே அடுத்த படத்துக்கு வராம ஒரு புது கதைக்களமா புது ப்ரெசன்டேஷனா கொடுக்குறப்பதான் மக்கள் வந்து சூப்பரா அதை ஏத்துக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்து கேஜிஎஃபோட பார்ட் 3 அந்த மாதிரிலாம் போனா இதே டோன்ல எடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா பாட்டு அடுத்தடுத்த பாட்டு ஒரு படத்தோட வர்றப்ப அது பேஸ் பண்ணி தான் வரும். பட் ஆனால் டோட்டலாக இவங்களே வந்து கேஜிஎஃப்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் எடுத்து முடித்த படம் கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கேஜிஎஃப் அளவுக்கு ஹிட் ஆகுமான்னு கேட்டால்
போன வீடியோவில் நான் சொன்ன அதே விஷயம் தான் இப்பயும் நான் சொல்றேன். ஒரு படம் ஹிட் ஆயிட்டா அடுத்த படம் அதே மாதிரி வந்தா அதையும் மக்கள் ஏற்றுக்குவான்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு கதைக்களத்தை ஒவ்வொரு டைம்ல வந்து மக்கள் ரசிச்சு பார்ப்பாங்க. அப்படிதான் கேஜிஎஃப் அந்த டைம்ல நல்லா ரசிச்சு பார்த்தாங்க, நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்குன்னு அதே மாதிரி படம் எடுத்தா மக்கள் எல்லாம் பயங்கர வரவேற்பு தருவாங்கன்னு நம்ம என்னைக்குமே எண்ணிடக்கூடாது. இந்த படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா அப்படியே நடந்துருச்சு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.